गुरुवर्य चरणारविन्दं भजामि गुरुवर्य गोपालकृष्णं स्मरामि गुरुवर्य चरणारविन्दं भजामि गुरुवर्य गोपालकृष्णं स्मरामि भावान्तरङ्गस्तरङ्गं भजामि भावान्तरङ्गस्तरङ्गं भजामि नामामृतपानलोलं स्मरामि नामामृतपानलोलं स्मरामि श्रीनारसिंहस्वरूपं भजामि नारसिंहस्वरूपं भजामि मीनाक्षिसुतनित्यविनुतं नमामि श्रीनारसिंहस्वरूपं भजामि मीनाक्षिसुतनित्यविनुतं नमामि सद्गुरुवर्य चरणारविन्दं भजामि सद्गुरुवर्य गोपालकृष्णं स्मरामि सद्गुरुवर्य गोपालकृष्णं स्मरामि सद्गुरुवर्य गोपालकृष्णं स्मरामि सद्गुरु गोपालकृष्ण भागवत स्वामी की जय संजीवी भागवत स्वामी की जय बोला सब साधु मंडल की जय नाद ब्रह्ममयीं निजाङ्करसिकां वीणां तुदन्मञ्जुळं शीशावेशानटनचतुरो रञ्जयन् भक्तिमुग्धा आनन्दाश्रुचैः सुपूर्णनयनः बिन्दन् मनः कल्मषान् वर्वर्ती महान् गुणनिधिः गोपालकृष्णो मम वर्वर्ती महान् गुणनिधिः गोपालकृष्णो मम குரு என்கின்ற சப்தத்திற்கு இருளை போக்கி அஞ்ஞானமாகிய திமிரம் அந்தகாரம் ஜென்ம ஜென்மாந்தரமாக நம்மை தொடர்ந்து வருகின்ற கர்மாசயங்கள் இதனால் ஏற்படுகின்ற மன இறுக்கம் மன இருள் இந்த மனத்திடை உழல்கின்ற அஞ்ஞானம் என்கின்ற இருளை நீக்குபவராக இருள் நீக்கியாக நம் வாழ்விற்கே விடிவெள்ளியாக வழங்கக்கூடியவரே குரு. அந்த குரு தத்துவம் மகத்தானது. சாதாரணமாக நமது வீட்டிலே வந்து வேதாதிகளை ஓதி நமக்கு பௌரோஹித்யம் சொல்பவரும் வேத பாடங்களை நமக்கு போதித்தவரும் எந்த ஒரு சத்விஷயத்தையும் போதித்தவர் எவரே ஆயினும் அவர்கள் வந்தனீயர்கள், அவர்கள் குருவாவார்கள். அவ்வழியிலே சாதாரணமான குரு நிலையிலே இசையை போதிப்பவரும் ஞானத்தை தருபவரும் தாளவாத்தியாதிகளிலே லயவித்தியிலே நமக்கு ஞானத்தை தருபவரும் ஆக யாதொரு வித்தையிலே நமக்கு ஞானத்தை தந்தாலும் அது குரு என்கின்ற சாதாரணமான பிராத்மிகமான ஒரு குருவாக கருதப்படுகின்றார். அடுத்த நிலையே உள்ளவர் சத்குரு. பிரம்மானந்த அனுபவத்தை நமக்கு வித்தரணம் செய்யக்கூடிய மந்திரோபதேச குருவை சத்குரு என்கின்றோம். அவர் தன்னுடைய ஆச்சரணத்தினாலே யாதொரு யத்தி மனசாத்தியாயதி தத்தி வாசாவஜதி மனசேகம் வசசேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம் என்று ஜெகதாதி குருவான கிருஷ்ணன் பகவத்கீதையிலே போதித்ததை சத்தியமாக தன்னுடைய ஆச்சரணத்திலே நிஜ வாழ்விலே அனுக்ஷணம் போதித்து கொண்டு அனுகிரகபாஜனோகம் என்று பகவான் கூறியது போல் பிரதிக்ஷணமும் தன்னுடைய சீடர்களின் வரவுக்காக காத்திருந்து அவர்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காக காத்திருக்கும் பரம்பொருள் சத்குருவாகார். எவர் சாஸ்திரங்களை பூர்ணமாக அபியசித்து அதை மனசா வாச்சா கர்மனா கரணங்களினாலும் தான் ஆச்சரணத்திலே வைத்து கொண்டு தத்வாரா பெறுகின்ற உயர்ந்த தபோபலத்தினாலே
ஞானத்தை நமக்கு வித்தரணம் செய்பவரோ அவரே சாட்சாத்து பரதெய்வதே குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா என்கின்ற நிலையிலே இருப்பவர் அந்த ஆச்சாரிய புருஷன். இவர் யார் என்று கூறுகையிலே பகவத்பாதால் கூறுகின்றார், ஜன்மாந்தரங்களிலே நீ செய்த பல கோடி ஜென்மங்களிலே செய்த புண்ணியார்ஜிதமானது எவ்வாறு விதிவத்தாக கிரமேண வேதானுசார மார்க்கத்திலே வாழ்ந்து கொண்டு விதிவத்தாக பூஜாதிகளை செய்ய அந்த உபாசனையினால் சந்தோஷப்பட்ட குருவானவன் அந்த பரதேவதையே, அந்த உபாசனா தெய்வமே குரு உருவமேற்று நம் முன்னே நம் கண் முன்னாடி நடந்து நமக்கு வேண்டுவன யாவற்றையும் தந்து நமக்கு போதிப்பன யாவற்றையும் போதித்துவிட்டு தான் வந்த வேலை ஆகிவிட்டது என்று ஹயதுனா ஞானபிதா அரயந்தா என்று பகவத்பாதாள் வச்சனத்துக்கு ஏற்ப வந்த வேலை ஆயிற்று என்று நம் கண்முன்னே இருந்து மறைவார். அந்த ஆச்சாரிய புருஷர்கள் எண்ணற்ற சாதுக்கள் உருவத்திலே பாரத தேசமெங்கும் இருந்த வண்ணம் நம்மை பாலித்து வந்திருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட மகனீயர்கள் அவர்களை பெற்ற பாரதம். அதனால்தான் பாரதம் மகத்தான ஞானக்கடலாக விளங்குகின்ற சாதுக்களின் இருப்பிடமாக, அத்தியார்க்க மார்க்கத்திலே தலை சார்ந்த சாஸ்திர ஞானத்திலே உயர் ஞானத்தை பெற்றவர்களாக, வேதவாக்கியத்தை பிரதிபதம் அர்த்தம் போதிக்கக்கூடிய உயர்நிலையிலே இருப்பவர்களே அவர்கள் சாட்சாத்து சதாசிவ ஸ்வரூபனான ஆதிகுருவான தட்சிணாமூர்த்தியாகவே விளங்குபவர். பார்ப்பதற்கு மனிதர் போல் தோற்றம் கொண்டிருப்பார். மனுஷ சர்மணாவிருத்தா சாட்சாத் பரசிவஸ்வயம் சச்சிஷம் அனுகிரகார்த்தாய கூடம் பர்யடதீக்ஷிதௌ. பாரத தேசமெங்கும் தன் திருவடியை பதித்து நாமசங்கீர்த்தன வாயிலாகவே உலகனைத்தையும் தன்பால் ஈர்த்து அனைவரையும் நல்வழிப்படுத்தி அவர்களை தான் எதற்காக அவதாரம் செய்தார்களோ அவர்கள் அந்த நல்வழியிலே அனைத்தையும் பெறுவதற்கு தான் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை வைத்து கொண்டு அவ்வாறு தான் தோன்றி அவர்களுக்கு மகத்தான வழிகாட்டியாக இருப்பவரே ஆச்சாரிய புருஷர். அவ்வாறு எண்ணிறந்த சாதுக்களை பாரதமெங்கும் வழிகாட்டியாக பல்லாயிரம் பாகவத குடும்பங்களுக்கு ஆச்சாரிய புருஷராக இருந்த மகனியர்களுள் தலையானவர் நமது கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமி. நாத பிரம்மமயீம், அவர் பகவன் நாமத்தை நாதரூபேன உபாசித்தவர். அந்த நாத பிரம்மஸ்வரூபமாக விளங்கியவர். தியாகராஜ சுவாமியின் அனுத்தராவதாரமாக கருதப்படுபவர். நாத பிரம்மமயீம் நிஜங்கரசிகம் வினாம் துதன் மஞ்சுளம். தனது இடத்தொழிலே உயர்ந்ததான நாரதரை போல் நாரதர் எவ்வாறு மகத்தியை மெட்டிய வண்ணம் திலோகங்களையும் சஞ்சாரம் செய்து க்ஷேமகரமான செயல்களினாலே அனைவரையும் ஆட்கொண்டாரோ அவ்வாறு தன் தோளிலே திருத்தோளிலே இடத்தோளிலே அந்த வீணையை தரித்தவராக அதை அழகாக மீட்டியவராக ஸ்ரீஷாவேஷன் நடன சதுரோ. சிவபதியான பரமாத்மா அந்த நிருசிம்மன், அந்த பார்கவன் நிருசிம்மனை அனுக்ஷணம் தியானித்த வண்ணம் அந்த பாவாவேஷ நிலையிலேயே பஜனானுபவத்தை விதரணம் செய்த மகனீயர். அவரோ நாட்டியத்தில், இசையிலே, வாத்தியங்களை வாசிப்பதிலே, ஞானத்திலே பிராச்சுரியரான புருஷர், ஞான பிராச்சுரியர். அவரை விட ஒரு உயர் ஞானம் பெற்றவர்கள் கையை விட்டு எண்ணி விடலாம். அவ்வாறு பாரத தேசத்திலே அவதரித்த மகனியருள் தலையானவர். பாகவத சம்பிரதாயத்திலே என்ற ரீதியிலே இவரை மிஞ்சுவாரில்லை என்ற நிலையிலே உலவுபவர். ரஞ்சயன் பக்தி முக்தான், தன்னை அண்டிய பல்லாயிரம் குடும்பங்களில் தான் ஒருவராக வாழ்ந்து கொண்டு பக்தி என்கின்ற உயர்ந்த ரத்னாக்கரத்திலே அவர்களை ஆழ்த்தி ஆனந்தாஸ்ருச்சயை சுபூர்ணநயனஹா, பகவத் ஸ்மரணத்தினாலே ஏற்படுகின்ற கம்பம், அஸ்ரு முதலான சத்பாவங்களினால் ஏற்படுகின்ற பாவோத்ரேகம் என்கின்ற உயர்நிலையிலே எவர் உலவிய வண்ணம் இருந்தாரோ அதனால் ஏற்படுகின்ற கண்ணீர் பெருக்கினாலே நாடி நரசிங்கா என்று அகம் குடைந்து அவரை பாடி அந்த ஆனந்த ரசம் நமக்குள்ளும் இறங்கும்படியாக கல்லும் கரையும் உயர்ந்த நிலையிலே இருந்து கொண்டு ஞானத்தை நமக்கு வித்தரணம் செய்தவர். பிந்தன்னு மணக்கல் மஷானு, இவருடைய ஆனந்த அஸ்ருவானது நமது ஹிருதயாகாசத்திலே பகுகாலமாக வாசம் செய்கின்ற கர்மாசயங்களை நீக்கி அந்த இருள் நீக்கியாக அந்த விடிவள்ளியாக ஞானப்பிரத வஸ்துவாக இருந்து கொண்ட ஆதிகுருவாகவே ஆதிகுருவே இவ்வாறு வந்துள்ளாரோ என்ற எண்ணம்
தோன்றுமா போலே சாட்சாத்து நாரத பகவானோ அல்லது பிரஹ்லாதனோ அல்லது ஸ்வனோ அல்லது கஜேந்திரனோ என்று வியக்கும் வண்ணம் நம்மிடை உலவி வந்த வர்வர்த்தீக மகானு அப்பேற்பட்ட மகனீயர் சத்புருஷர் வர்வர்த்தீக விளங்குகின்றார். நாளுமேனியும் பொழுதுவண்ணமாக புகழ்பெற்றவராக விளங்குகின்றார், கீர்த்தி பெற்றவராக விளங்குகின்றார். அவரை ஸ்மரிப்பவர்கள் அனைவருக்கும் க்ஷேமத்தை நல்குபவராக விளங்குகின்றார். மகான் குணநிதிஹி கொன்வஸ்மின் சம்பிரதே லோகே குணவான் கஷ்டவீரியவான் என்று பகவான் நாரதரை வால்மீகி பகவான் கேட்க அவர் 64 ஸ்லோகங்களிலே ராமானுபவத்தை கொட்டி விடுகின்றார். அதுவே அவர் ஸ்ரீமத் ராமாயணத்தை 24,000 ஸ்லோகங்களாக சதகோடி பிரவஸ்திரம் என்று கூறியிருந்தாலும் 24,000 ஸ்லோகங்களாக அதை வடித்து ராமகுணானுபவத்தை நமக்கு கண்முன்னே நிறுத்துகின்றார். அப்பேற்பட்ட குணக்கடலாக சகல சத்குணங்களின் மங்கள நிதியாக ஒரே நிலைக்கலனாக இருந்தவர் நம் குருநாதர். வர்வர்த்தீஹ மகான் குணநிதி கோபால கிருஷ்ணோ மம. மேற்பட்ட ஆச்சாரிய புருஷர் நமக்கு பூர்வ ஜென்ம சுகிருதத்தின் பயனாக நம்மிடை உலவி நமக்கு வேண்டுவனை அவற்றையும் தந்து அவற்றை வாயிலாக ஞானத்தை வித்தரணம் செய்து பிரம்மானுபவத்தை நமக்கு தந்தவர். சயேவ தேவஹா கதிதோ நைவ தூரோ அவதிஷ்டதே ஷரீரே சம்ஸ்திதோ நித்யம் சின்மாத்திரமிதி விஸ்ருதிஹி என்று புராண வச்சனம். அவர் ஏதோ எங்கேயோ தூரத்தில் ஸ்தூலமாக இருக்கின்ற வஸ்து என்று நினைக்காதே, அவர் எந்த ஒரு ஸ்வரூபத்திலும் உன்னிடை உலவுவார். தூரே வசந்தி கந்தஹா என்று எங்கேயோ கோலோகத்திலே லக்ஷ்மி நரசிம்ம சரணாப்ஜ ரேணுவாக இருந்து கொண்டு அவர் முன் ஆடிப்பாடி மகிழ்ந்து தன்னை மறந்தவராக பிரஹ்லாதாதி தும்புரு நாரதாதி மகனியர்களும் வியக்கும் வண்ணம் எவர் தன்னுடைய சுதாமத்திலே தன்னுடைய உபாசனா தெய்வமான லக்ஷ்மி நரசிம்மனை அன்றும் இன்றும் என்றும் ஆடிப்பாடி மகிழ்ந்து அவர் தேவாதி தேவர்களும் வியக்கும் வண்ணம் தன்னுடைய சுதாமத்திலே இன்றும் எழுந்தறி உள்ளாரோ. தூரே வசந்தி கந்தஹா அவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கஜேந்திரன் ஆதிமூலமே என்று அழைத்து அடுத்த கணம் அங்கு வந்து தோன்றி அவனுடைய சமத்தை நீக்கியது போல் நமது அனைத்து விதமான துயர்களையும் நீக்கி சகல விதமான க்ஷேமகரங்களான செயல்களினாலே நம்மை ஆட்கொண்டு நமக்கு உத்தாரணம் தரக்கூடிய மகனீயரான கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமி கோபாலகிருஷ்ண சத்குரு சரிதாமிருதம் என்கின்ற ஒரு கிரந்தத்தை எழுதி வெளியிட்டுள்ளோம். அது நமது மதுரை ஸ்ரீசக்கர ராஜராஜேஸ்வரி பீட்டத்தின் வாயிலாக கடந்த 2024 லக்ஷ்மி நரசிம்ம ஜெயந்தி உற்சவத்திலே அவரது பொற்கரங்களால் வெளியிடப்பட்டது. அதை ஆதாரமாக கொண்டு அவருடைய சரிதாமிரதத்தை நாம் இங்கு அனுபவிக்க இருக்கின்றோம். ஜெய சத்குரு சுவாமினஹ ஜெய். புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே ஸ்ரீ சத்குரு கோபாலகிருஷ்ண சரிதாமிரதம் என்பதை நாம் இங்கு அனுபவிக்க இருக்கின்றோம். சத்குரு சரணாரவிந்தாபியான் நமः. ஸ்ரீ சத்குரு கோபாலகிருஷ்ண சரிதாமிருதம் பிராரப்யதே. நந்தனே பத்ரபதேயோ ஆஸ்லேஷே சுபநக்ஷத்ரே நந்தனः சுந்தரேஷஸ்ய மீனாக்ஷ்யாஸ்ச சதுத்பவः जगदवनकार्येषु काले कल्मषपूरिते सङ्कटहरमूर्तिर्यो अवतीर्णो जगदाश्रितः श्रीसुवर्णवने जातः बाल्याद्भक्तिपूरितः सज्जनो वेङ्कटार्यश्च स्वयं प्रियकरो हि सः स्वावतरणे कार्ये यो नियुक्तः सतपोमयः प्रह्लाद इव सत्तमो ध्रुव इव सुसेवकः मार्कण्डेय इवोत्तमो जपतपमयो वटुः आनन्दचिद्गणो महान् பித்ருமாத்ருசுஷேவயா. தமிழ்நாட்டிலே தஞ்சை ஜில்லாவிலே அறந்தாங்கி தாலுகா வல்லவாரி கிராமத்திலே ஆந்திர உத்தவ குலத்திலே முலக்கநாடு பிரிவிலே நந்தன வருஷம் புரட்டாசி மாதம் 30ஆம் தேதி அதாவது 14/10/1892 வெள்ளிக்கிழமை கிருஷ்ணபக்ஷ நவமி ஆயில்ய சுப நட்சத்திரத்தோடு கூடிய சுபதினத்திலே சுந்தரேஷ ஐயா மீனாட்சி அம்பாள் தம்பதிகளுக்கு 3 பெண்கள் அவதரித்து அதன் பிறகு 4வது திருக்குமரனாக நமது பாகவத சுவாமி ஸ்ரீ வெங்கட கோபாலகிருஷ்ணன் பரத்வாஜ குலத்திலே அவதரித்தார். கோபாலன் என்று
அனைவராலும் பிரியமாக அழைத்து வரப்பட்டவரும் ஐயா என்று பின்னர் அனைவராலும் போற்றி வழங்கப்பெற்றவரும் ஆகிய நமது கோபாலன் தனது 3வது வயதிலே அவருடைய தந்தை குடும்பத்துடன் பட்டுக்கோட்டை தாலுகா சுவர்ணக்காடு கிராமத்தை வந்து அடைகின்றார். 7வது வயதிலே தன்னுடைய பிதா விண்ணுலகை அடைய கோபாலன் இந்த இழப்பை மறப்பதற்கு தன்னுடைய சோதரி புருஷனான வெங்கடகிருஷ்ணய்யா என்கின்ற பாபாவின் பொறுப்பிலே வளர்ந்தார். உச்சித காலத்திலே அவருக்கு உபநயனாதி சம்ஸ்காரங்கள் செய்யப்பட்டன. 15வது வயதில் வரை தெலுங்கு, சம்ஸ்கிருதம், சங்கீதம் இவை அனைத்தையும் நன்கு பயின்று மந்திரோபதேசமாக அனைத்தையும் அவரிடமே கற்று உணர்ந்து உயர்நிலையை பெற்றவராக உள்ளூரிலும் சமீபத்த வெளியூரிலும் பஜனைக்கு சென்று பாகவதர்களுடன் ஆடிப்பாடி மகிழ்ந்தார். அவர்களுக்கு கைங்கரியம் செய்த வண்ணம் அவர்கள் பாடுவதை கவனமாக கேட்டு கசடர கற்றார். பாகவத கைங்கரியமே அவருடைய கண்ணாக இருந்தது. அவர்களாக கூப்பிட்டு, குழந்தாய் நீ பாடேன் என்றாலே ஒழிய வாய் திறவாது மௌனியாகவே இருப்பார். சிவ பிரம்மத்தை போல் ஒரு உயர் ஞானியாக இருந்து கொண்டும் மௌனியாகவே பகுகாலம் இருந்தார். இவர் பிறந்த காலத்திலே கல்மஷம் நிறைந்ததோர் காலமாக ஜனங்கள் பல்வேறு துயர்களை அனுபவித்து வந்த காலம். அப்பொழுது பகவானால் அனுப்பப்பட்ட ஞானதூதனாக இவர் இங்கு அவதரித்தார். சுவர்ணக்காடிலே வந்து சேர்ந்த தந்தையின் வழிகாட்டுதலால் அவருக்கு தாய்க்கும் தந்தைக்கும் கைங்கரியம் செய்யும் உயர் சிசுவாக இருந்தார். அதன் பின்னர் தனது மூத்த அத்தையின் குமாரனான மூத்த சகோதரியின் கணவருமான குடும்ப போஷகர் வெங்கடகிருஷ்ணய்யாவிடம் அனைத்தையும் கற்றறிந்து தபோமயமான வாழ்வை துவங்கினார். மார்க்கண்டேயரை போல் உத்தமர் ஜபதபாதிகளிலே நல்வழிகளை கைக்கொண்ட சின்ன வாமனமூர்த்தியாக இருந்த பொழுதும் ஆனந்த சித்கன ஸ்வரூபனாக தனது சித்தத்திலே ஆனந்த ஸ்வரூபனாகவே வடிவினனாகவே விளங்கி தாய் தந்தையருக்கு நல்லதோர் தொண்டாற்றி பக்தனாகவே வலம் வந்தார். சிறுவயதிலிருந்தே இசையிலே ஆர்வம், பஜனையிலே தேட்டை, நல்லதோர் ஈடுபாடு, நாம சித்தாந்த கோட்பாடுகளிலே ஒரு வேட்கை, வீணை வாசிப்பது, இசைப்பயிற்சி, நாட்டியம் பயிலுதல், கதாகாலக்ஷேப பயிற்சி என அனைத்து விதமாகவும் தான் அனைத்து விஷயங்களிலும் ஆர்வமுடன் கற்றுத் தேர்ந்தார். யத் விபூதி மத்சத்வம் ஸ்ரீமத் உர்ஜிதமேவா தத்ததேவா அவகச்சத்வம் மம தேஜோ அம்சசம்பவம் என்று பகவத் வச்சனம் ஸ்ரீமத் பாகவதத்திலே கூறப்பட்டது போல் இவருடைய அவதாரம் இங்கு ஊர்ஜிதப்படுகின்றது. நன்கு பஜனை பாடல்களை கற்றுக்கொண்டு நல்ல தேர்ச்சி பெற்றவராயிருந்து தனது 15வது வயதிலே தன்னுடைய மாமன் மகள் மங்களநாகியை கைப்பிடித்தார். 23வது வயதிலே மணி அண்ணாவும் 28வது வயதிலே சஞ்சீவ் அண்ணாவும் இவருக்கு ஜனித்தனர். பித்ருபக்தி சுதாமயः மாத்ருசேவாதுரந்தரः தேஷாம் வத்சல்யபாவேன அவர்தத சபாலகः சுபார்ய வெங்கடாச்சார்யகீதேஷு ரதிபூரிதः சுவர்ணவனபுர்யம் யோ பக்தானந்தகரஸ்வயம் ஸ்வஜன்மஸ்தானமந்திரே ராமகிருஷ்ணநృకేசரி மஹோத்சவாதிகைங்கர்யே கிருதகிருத்யோ சுபாலகः தைவாதீனம் ஜகத்சர்வம் மந்த்ராதீனம் து தெய்வதம் யன்மந்த்ரமூலரூபம் ஹி நృసింహம் தமுபாசிதः பிராச்சீனசம்பிரதாயேஷு கீதோத்சவப்ரயோஜனே பிராச்சீனஸ்வபுரே கிராமே நிஷ்ணாதோ கிருஷ்ணசத்குருஹு. புண்டலீகனைப் போல் தாய் தந்தையருக்கு உயர்ந்ததான பக்தியை செலுத்திய வண்ணம் அமுதமயமான ஸ்வரூபராகவே தாய் தந்தையருக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் சிசுவாக சேவை மனப்பான்மையுடன் தொண்டனாகவே அவர் தம் வாத்சல்யத்தால் போஷிக்கப்பட்டு நன்கு வளர்ந்தார் நம் பாலகர். ஊத்துக்காடு வெங்கட சுப்பாரியரின் கீதக்களிலே மனமிழந்தவராக அனைத்தையும் கற்றறிந்தார். சுவர்ணவனத்திலே உள்ள பக்தகணங்களுக்கு ஆனந்த மருளும் மூர்த்தியாகவே வலம் வந்தார். சொந்த ஊரிலே சிறு வயதிலிருந்தே லக்ஷ்மி நரசிம்ம மந்திரத்திலே ஸ்ரீ ராமநவமி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, நரசிம்ம ஜெயந்தி முதலான அனைத்து உற்சவங்களிலும் தாய் தந்தையர்களுக்கு நிழலாக இருந்த வண்ணம் சகல கைங்கரியங்களையும் கற்றறிந்து அனவரதம் தொண்டாற்றி அதிலே மிகவும் ஓப்படைந்தார். சிறு வயதிலிருந்தே சொர்ணக்காடு தனியிலே அனைத்து கைங்கரியங்களிலும்
தந்தைக்கு உறுதுணையாக நிழலாக இருந்தார். இவரது கைங்கரியங்களை நோக்கும் பொழுது இவர் ஒரு உத்தவரோ அல்லது பக்தியிலே பிரகலாதனோ, தவமேற்றுவதிலே துருவனோ, இறைவனை கூப்பிடுகையிலே சாட்சாத்து கஜேந்திரனோ, நாமகீர்த்தனத்தில் நாரதரோ தும்புருவோ என்று வியக்கும் வண்ணம் இருக்கின்றது. தெய்வத்துக்கு அடிமையானது உலகனைத்தும். தெய்வமோ மந்திரங்களுக்கு அடிமை. எந்த மந்திரம் எதன் மூல ரூபமோ அவ்வடிவமாம் நிசிம்மனை இவர் யாண்டும் உபாசித்து வந்தார். பாகவத சுவாமியின் உபநயன விவாகாதிகளை செவ்வனே நடத்திய குருதுல்யவனான பாவுக்கரால் வழிநடத்தப்பட்டார். இவரே மந்திரோபதேச குருவும் ஆகி இவர் வாழ்க்கையை செம்மைப்படுத்தினார். மகதா வெங்கடார்யேன சுபோதிதரசை சதா ரஞ்சகோ குலமண்டனः பாவபூர்ணோத்தமோ குருः பரிதஸ்ஸ புரைர்கிராமைः ஹரிகதாதிகீர்த்தனே மக்னः தத்கார்யசேவைश्च एवं चकार जीवनम् कालदेशैः सुसूचितः सुभगः स वनात्सुधीः निर्गतः स शुचिर्महान् रेमिरे साधु जीवनम् मन्नङ्गुडिपुरे एवं निवासमकरोत्पुरा मन्नातः श्रीनृसिंहेति प्रवदन्तो युवार्यः सः स्वगृहे पानकादिश्च कुर्वन् पूजां च वार्षिकं भाववेजस्वभावेन श्लाघितः स गुरुतमः उपनयन संस्कारान् अन्यन्तु तदनन्तरं सामोदं मङ्गलम्बायाः गृहीतवान् करं मुदा मङ्गमया यशस्कया तोषितः स महानित्थम् अङ्गप्रत्यङ्गतेजस्वी जुह्वत् गोपाल सद्गुरुः. பாவுக்கரான வெங்கடகிருஷ்ணய்யா நமது பாகவத சுவாமிகளின் அத்தை பிரகன்னாயகி அவர்களின் புதல்வர், மூத்த சகோதரி வெங்கடலட்சுமியின் கணவர், அதாவது உதயகிரியின் பிதாமகர். கௌதம கோத்திரத்திலே சொர்ணக்காடு கிராமத்திலே பரம்பரையான விவசாயம், ஜோசியம், மனையடி சாஸ்திரம் இவ்வனைத்தையும் பார்த்து வந்தவர் வெங்கடகிருஷ்ணய்யா. மகத்தான பாவுகர், மகாமந்திர வேத்தா, சாஸ்திர வேத்தா, சங்கீத ஞானம், அதிலே நல்ல பிரஜை, வயலின் வாசிப்பதிலே திறமை கொண்டவர். சொன்னக்காடு பத்ததியிலே, பூஜா முறையிலே, மூலமந்திரங்களிலே நல்ல பிரஜை உடையவர். அங்கு நடைபெற்ற பஜன பத்தியத்தை குறைவர அறிந்திருந்தார். பின்னாளிலே பாகவத சுவாமிக்கு இவரிடம் இவ்வனைத்தையும் கற்று பொய்யும் பாக்கியம் பெற்றவராக விளங்கினார். மகத்தான ஆஞ்சநேய உபாசி, குலதெய்வம் தண்டபாணியையும் வழிபட்டு வந்தார். இஷ்ட தெய்வமான லட்சுமி நரசிம்மனிடம் அபாரமான பக்தி கொண்டிருந்தார். அருள் வாக்கு கூறுவார். அந்த வாக்சித்தி பெற்றிருந்தார். 7 வயதிலே தந்தை இழந்த பாகவத சுவாமிக்கு ஒரு நிவாச விருட்சமாக இருந்தார். போஷகராக அமர்ந்தார். குடும்பத்தையே வழிகாட்டினார். பாகவத சுவாமியின் உபயனம் விவகாதிகளை இவரே நடத்தி வைத்தார். இவரிடம் பாகவத சுவாமிக்கு பெரும் மதிப்பு இருந்தது. மகதா வெங்கடாரியேனா தனது அத்திம்பேர் அவர்களிடம் மந்திரதந்த சாதனைகளை கற்றறிந்தார். ஒரு தினமணியைப் போல் குலத்திற்கே ஒரு நடுநாயகமாக பாவபூர்வமாக பஜனானந்தம் பெற்று விளங்கினார் நமது பாகவத சுவாமி. அருகில் இருந்த திருநாளூர், ஆயங்குடி போன்ற ஊர்களிலே உற்சவ காலங்களிலே தான் தனது அத்திம்பேரிடம் பயின்ற சங்கீதம், ஹரிகதா பத்ததிகளினாலே சத்காரியங்களை குறைவர ஈடுபட்டு சுகமயமான ஜீவங்களிலும் சத்சேவைகளினாலும் முழுமனதோடு ஈடுபட்டு வந்தார். தானும் ரமித்து உலக அனைத்தும் தன்பால் ஈர்க்கும் வண்ணம் இவருடைய அனைத்து செயல்களும் இருந்தது. காலதேச சமானங்களினாலே சுவர்ணவனத்தினின்றும் ஏகி அங்கிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்துள்ள மன்னங்குடி என்ற கிராமத்திலே குடியேறினார். அனைவரும் பக்திமயமான, தப்போமயமான, உயர்ந்ததான சுக வாழ்க்கையை அனுபவித்தவர்களாயினர். மன்னங்குடி ஊரிலேயே வாசஸ்தலமாக கொண்டு என்னுடைய நாதன் ஸ்ரீநரசிம்மன் என்கின்ற பாவனையினாலே ஒரு உயர் ஞான கர்ஜனை புரியும் யுவாவாக வலம் வந்தார். நிதமும் உச்சவர்த்தி, பூஜனை, பஜனை, டோலோத்சவாதிகள் இவரிடம் வந்து சேர்ந்தன. தன்னை நாடும் வரும் பக்தர்களுக்கு ஆதர்ச வழிகாட்டியாக இருந்தார். சுவர்ண காட்டிலே 10 நாட்கள் பஜனோத்சவம், அதில் பானக பூஜை இவ்வனைத்தையும் தந்தைக்கு நிழலாக இருந்து கற்றிருந்தபடியாலே அத்திம்பேருடன் கூடி அவரால் ஆலை செய்யப்பட்டவராக இவ்வனைத்திலும் திறம்பட
உற்சாகத்தோடு பஜனோத்சவ பத்தியையும் அறிந்து அதிலே ஈடுபட்டு வந்தார். உபநயனாதி சம்சாரங்கள் யாவற்றையும் அத்திமேல் குறைவர செய்ய ஒரு சுபதின முகூர்த்தத்திலே பாஸ்கர ராமசுவாமி ஐயரின் குமாரத்தியான இவரது தாய்மாமனின் மகளான மங்களாம்பிகை திருக்கரம் பற்றி ஆனந்தத்தோடே வாழ்ந்தவர்களானார். சாவித்ரி ரோஹிணி சைவ அருந்ததி சுகன்யா சகார ஜீவனம் சார்த்தம் பவானீவ பவம் பிரபம் ஸ்ரீ சீதா ராமச்சந்திரேண வைதர்பி கிருஷ்ணச்சந்திரயா ஜகத்பதி நிமோத்கர்ஷோ சகாரே சுகஜீவனம் மணி மீனாட்சி சுந்தரோ ஜனயத் உபௌ சுபௌ அணிமாதிபிராவிருதோ வசட்டசாவுபௌ மனஜேஷ்ட சதுத்பவோ கீதசாஸ்திர சுதீரபூத் பிராத்ருசகித சஞ்சீவி மாத்ருபிருத்ரு பிரயோஜ்வலோ குணகணை சம்மானிதோ குலாஜானஸ்யோஜ்வலோ நிதனம் கதயா மாத்ரா வஞ்சிதோ லோகரஞ்சிதோ விமலோ அர்भगूरे मे पितृ स्वस्त्रा सुपोषितो आञ्जनेयं विवो तुल्यो तपस्विनो सुकोमलौ मंगवया हस्कया तोषितस्स महान् इत्थम् अंगं प्रत्यंग तेजस्वी जुह्वत् गोपाल सद्गुरु. தனது 7வது வயதிலே தந்தை மகோச்சரணத்தை அலங்கரிக்க குடும்ப போஷகரால் போஷிக்கப்பட்டவராக இருந்தார். மங்களாம்பிகை 15வது வயதிலே கரம் பிடித்தார். சாவித்ரி ரோஹிணி அருந்ததி சுகன்யா என்ற தம்பதிகள் எவ்வாறு சுகமயமான தமது பதிகளுடன் வாழ்ந்து பவானி மாதா எவ்வாறு பரமசிவனுக்கு கைங்கரியம் செய்தார்களோ அவ்விதம் இவளும் கைங்கரியம் செய்ய சீதா மாதா ராமபிரானை கைங்கரியம் செற்றது போல், ருக்மிணி தாயார் கிருஷ்ணச்சந்திரனை பெற்றது போல், மகாலட்சுமி ஜெகத்பதியான ஸ்ரீனிவாசனை பெற்றது போல் மிகவும் உவந்து இந்த தாம்பத்திய ஜீவனம் ஏற்று சுகமயமான பக்திமயமான தபோமயமான ஞானமயமான பிரேமமயமான இல்லறத்தை இருவரும் துய்த்தனர். அதன் பிரசாதமாக மணியண்ணா மற்றும் மீனாட்சி சுந்தரேசன் என்ற 2 குமாரர்கள் தோன்றினர். மணியண்ணா ஜேஷ்டர், மீனாட்சி சுந்தரேசன் எனும் சஞ்சீவண்ணா கனிஷ்டர். இவர் இருவரும் அணிமாதிகளால் சூழப்பட்ட வசிஷ்டாச்சாரியனை போல் சிறு வயதிலிருந்தே அபால்யாத்து பக்திமந்தர்களாக வளர்ந்தனர். மணி அண்ணா சங்கீத சாஸ்திர பயிற்சியிலே மூத்தவர், வல்லுனர், வயலின் வாசிப்பார், இசையாசிரியர் பணியிலே இருந்தார். இவருடன் கூடிய சஞ்சீவியும் இளைய புதல்வர். தாய் தந்தையருக்கு போட்டி போட்டுக்கொண்டு கைங்கரியம் செய்தவர்கள். மணிபாகவதர் இசை ஆசிரியர் பணியை தவிர அபிநயமும் செய்வார். நாடகத்திலே நடிப்பார். வாய்ப்பாட்டு, வயலின் வாசிப்பு இவற்றிலும் தேர்ந்தவராக இருந்தார். குணங்களால் பூஷிக்கப்பட்டவர்களாக, குலாச்சார வழக்கங்களிலே கைத்தேர்ந்தவர்களாக தனது 30வது வயதிலே தந்தையை விட்டு சென்ற தாயின் வியோகத்தால் வருந்தினர். ஆயினும் உலகோர் மெச்சும் நற்சிறார்களாக வலம் வந்தனர். விமலமாம் இவ்விரு குழந்தைகளும் அத்தை மங்கவ்வா எனும் பெயர் பெற்றவரால் நன்கு வளர்க்கப்பட்டு ஆஞ்சநேயரை போல் நற்குணம் மிக்கவர்களாக வளர்க்கப்பட்டு தபஸ்விகளாகவும் கோமளமான அவர்தம் வளர்ப்பினாலே வனப்பும் பெற்றவர்களாக ஞான பாஸ்கரர்களாக வலம் வந்தனர். நமது கோபாலகிருஷ்ண சத்குரு மங்கவையா வைராகிய பக்தி உடையவர். சமம் தமம் முதலான 8 அங்கங்களையும் உடையவர். பெரும் தவத்தில் ஏற்படமாக இருந்தவர். கைம்பெண்ணாக 7 வயதிலேயே சிறு வயதிலேயே ஆனபடியினாலே மகத்தான தபஸ்வியாக வலம் வந்தார். தனது 30வது வயதிலே தனது துணவியாளை இழந்தார் நம் குருநாதர். எனவே தன்னை வயோதிகராக கட்டிக்கொள்ள தாடி மீசையுடன் வலம் வந்தார். வைராகியத்தின் உயர்நிலையை பெற்றவராக விளங்கினார். பாகவத சுவாமியின் குடும்பத்திலே பாஸ்கர ராமசுவாமி ஐயர், வெங்கடேஸ்வரையா என்று பெயர் பெற்றவர். பெதசுவாமி என்று அனைவராலும் அழைக்கப்படுபவர் பாகவத சுவாமியின் தாய்மாமன் மற்றும் மாமனாரும் ஆனார். மங்களநாயக்கியின் தந்தை இவர். புதுக்கோட்டை சமஸ்தானத்திலே நியாயாலயத்திலே கைங்கரியம் செய்தவர். அரசு ஊதியம் பெற்ற முதல் பெருமை கொண்டவர். கண்டிப்பான நிர்வாகி, வாக்களித்தமுடைய ஜோசியர். பேரன்களான மணி, சஞ்சீவி இவர்களை புதுக்கோட்டை நகரிலே வைத்து வளர்த்து போஷித்து பிரெஞ்சு காலேஜிலே படிக்க வைத்தார். பாகவத சுவாமியும் பிற்காலத்திலே புதுக்கோட்டை வந்து வாழத் துவங்கிய காலத்திலே இல்ல நிர்வாகத்தை இவரே திறம்பட நடத்தி வந்தார். மாடு வளர்ப்பிலே அதீதமான திறமை கொண்டவராயிருந்தார். கோஷாலையும் நிறுவி பராமரித்து வந்தார். பின்னர் இவரே மணிபாகவதற்கு வழிகாட்டியாயிருந்து கோஷாலை நிர்வாகத்தையும் போதித்தார். உற்சவ காலத்திலே மாப்பிளைக்கு பெரும் துணையாக இருந்தார். பாகவத சுவாமியின் இளைய சகோதரி மங்கவ்வா, அத்தை என்று பாசத்துடன் அனைவராலும் கொண்டாடப்பட்ட மகதி. சிறு வயது 13வது வயதிலேயே கைம்பெண் ஆனார். தபஸ்வினி, பாவுகரான அக்காவின் கணவர் பராமரிப்பிலே வாழ்ந்தார்.
அவரிடமே மந்திரோபதேசம். மகா தபஸ்வினி, யோகினி, பரோபகாரி, சிறுவர்களாக இருக்கும்போதே தாயாரை இழந்த சஞ்சீவி பாகவதர் மற்றும் மணியண்ணாக்கு தான் தாயாகவே இருந்து வளர்த்தார். மணிபாகவதர் அவர்கள் அவரது 5ஆம் பிராயம் முதல் இவரே வளர்த்து வந்தார். ஆஞ்சநேய உபாசகி. இவரிடம் மந்திரித்த விபூதி பெற்றணிந்து ஆசைப்பட்டவர்கள் எண்ணற்றவர்கள். நிசிம்ம ஜெயந்தி மகோத்சவத்தில் 8ஆம் நாள் ஆஞ்சநேய உற்சவத்தன்று இவருக்கு தான் முதல் மரியாதை செய்யப்படும். மற்ற அனைவருக்கும் இவரே பிரசாதம் வழங்குவார். பரம்பரையான வீட்டு வைத்தியத்திலே, நாட்டு வைத்தியத்திலே, பாட்டி வைத்தியத்திலே சிறந்தவர். எண்ணெய் தயாரிப்பார். பிறளி எண்ணெய், கணை எண்ணெய் மற்றும் கஷாயங்கள் அருமருந்தாக இலவசமாகவே இவரிடம் பெற்று சென்று சுகமயமான வாழ்வை பெற்றவர்கள் எண்ணற்றவர்கள். அனைவருக்கும் வழிகாட்டி. மடி ஆச்சாரத்திலே நெருப்பு போன்று இருந்தார். அனைத்திலும் திறம்பட இருந்து பாகவத சுவாமியின் பெரும் முன்னேற்றத்திற்கு இவர் ஓர் ஊன்றுகோலாக இருந்தார் என்றால் மிகை அல்ல. பாகவத சுவாமியின் 3வது சகோதரி குப்பலட்சுமி அம்மாளின் வெங்கடேஸ்வர என்னும் வெங்கண்ணாவின் மூத்த புதல்வர் பாஸ்கர வே ராஜகோபால் ஐயர். பெரிய தகப்பனார் வெங்கடகிருஷ்ணய்யாவிடமும் மங்காவாயிடமும் மந்திரோபதேசம் பெற்றவர். தகப்பனாரின் பூர்வீக ஊரான வல்லவாரியிலே பிறந்து வேதாத்தியனம் முடித்து பட்டுக்கோட்டை வந்து அருகிலுற்ற ஆண்டிக்காடு கிராம சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலே வைதிக பூஜையை மேற்கொண்டு பின்னர் பாகவத சுவாமிகளால் ஆட்கொள்ளப்பட்டு புதுக்கோட்டையிலே குடியேறிய சுவாமிகளுக்கு அவரும் தமது தாயார் சகோதரர் பஞ்சாபகேஷர் அவர்களுடன் புதுக்கோட்டையிலேயே தானும் குடியேறி அவர்களுக்கு அருந்துணையாக இருந்தார். இவருக்கு 3 சகோதரர்கள். மூவரையும் நன்கு மனம் முடித்து நல்வாழ்க்கை வாழ வழி செய்தவர். நல்வாரிசுகளை உருவாக்கி அனுகிரகித்தார். இவர் 1931ஆம் ஆண்டு பாலாம்பாள் என்கின்ற பெண்ணை மணந்து குமார வெங்கட சுப்பிரமணியன் என்று அழைக்கப்பட்ட ராமுடு என்று கிராத்தி பெற்ற ஒரு குமாரனையும் வெங்கலட்சுமி என்கின்ற பெண்ணையும் அடைந்தார். புதுக்கோட்டையிலேயே வைதிகம் பார்த்து வந்தார். 1949 பாகவத சுவாமிகள் வெளியூர் விஜயங்களுக்கு இவரும் உடன் சென்று பூஜா கைங்கரியங்களை செய்து வந்தார். அவர் பின்னர் ராமுடு அண்ணாதை ஏற்று பாகவத சுவாமி காலத்திலும் பின்னர் தொடர்ந்து சஞ்சீவி அண்ணா காலத்திலும் அழகாக பூஜை பద్ధதிகளை அனுசரித்து பூஜையை செய்து அனைவரிடத்திலும் தனிப்பெயர் பெற்றவர். பாகவத சுவாமிகள் அனுபவித்து பாடுவதற்கேற்ப பகவானுக்கு இவர் செய்யும் உபச்சாரங்கள் பெரும் விருந்தாக இருந்தன. பார்ப்பவர் கண்களை ஈர்த்தன, மனதை ஆக்கர்ஷித்தன. வெங்கடகிருஷ்ணய்யா 1926 இறைவனடி சேர்ந்தார். தந்தையுடன் இணைந்து நிசிம்ம ஜெயந்தி பூஜைகளை ராமுடுவும் ஏற்றுக்கொண்டார். பாகவத சுவாமிகள் புதுக்கோட்டையிலே குடியேறி உற்சவத்தை தொடங்கிய போது இவரது இப்பணி தொடர்ந்தது. 8ஆம் நாள் இரவு ஆஞ்சநேய சுவாமிக்கு இவர் மீதே இறங்கி அனைவருக்கும் அருட்பிரசாதம் செய்வார். அனைவரும் இவர் கையால் விபூதி பெற்று காரியசித்திகளை அடைந்துள்ளனர். அவருக்கு பின் ஒரு புதல்வன் வெங்கட சுப்பிரமணியன். ராமுடு அவருடைய மகத்தான கைங்கரியங்களை தான் நாம் இப்பொழுது கண்டோம். இவ்வாறு உதயகிரி சிவசுப்பிரமணியர், அதாவது பாகவத சுவாமிகளின் மூத்த சகோதரி வெங்கடலட்சுமியின் கணவர், வெங்கடலட்சுமியின் ஒரே புதல்வர் இவர் ஆவார். சுப்புபாபா என்று அனைவராலும் மரியாதையாக அழைக்கப்பட்ட மகனியர் ஜோசியர். தந்தையின் பரம்பரை கேள்விகளை தானும் அறிந்து கொண்டார். சுப்பிரமணிய ஆஞ்சநேய உச்சிஷ்ட கணபதி ஜபங்களை விதாரித்து செய்து நல்ல சித்திகளை பெற்றிருந்தார். வாக்பரிதம் உண்டு. மந்திரோபதேசம் சென்று கிரமேண பூஜைகளை செய்த வண்ணம் இருந்தார். சிறந்த ஜோசியர். மனையடி சாஸ்திரத்திலே வல்லுனர். கிராம திருவிழாக்கள் கும்பாபிஷேகங்களை செய்து வந்தார். இவரை அண்டி வந்த பல குடும்பத்தினர்களுக்கு நல்வழிகாட்டியாக இருந்தார். 1932 வரை மன்னங்குடி கிராமத்திலே நிசிம்ம ஜெயந்தி உற்சவத்தை இவர் நடத்தி வந்தார். பாகவத சுவாமிகள் புதுக்கோட்டையிலே குடியேறி அக்காலத்தை இவருடன் செல்லாது கிராமத்திலேயே தங்கிவிட்டார். தான் ஆராதித்த பாலசுப்பிரமணிய சுவாமியை, லட்சுமி நரசிம்ம சாலக்கிராம மூர்த்திகளை அவரது உபதேசப்படி பூஜை செய்து வந்து 1933 முதல் 40 பர்யந்தம் சித்தகண்ணியிலும் வாழ்ந்து வந்து லட்சுமி நரசிம்ம ஜெயந்தியை, பணக பூஜை, சமாராதனையை 1978 பர்யந்தம் நடத்தி வந்தார். அதன் பின் இவருடைய மகன் உதயகிரி செய்து வருகின்றார். பாகவத சுவாமியின் குமாரர் மணிபாகவதர், மணியண்ணா, மணிசார் என்று பலராலும் அழைக்கப்படுபவர். இவர் பாகவத சுவாமியின் மூத்த புதல்வர். இசைப்பாடங்களை தந்தையிடமே பயின்றார். புதுக்கோட்டை வித்வான்களிடம் பின்னர் பயின்று அதிலே உயர்ந்த தேர்ச்சியை பெற்றார். ஆலங்குடி தொடக்கப்பள்ளி ஆசிரியராகவும் இருந்தார். வயலின் வாசிப்பார். வாய்ப்பாட்டிலே வல்லுனர். உயர்நிலை ஆசிரியர் பயிற்சி பெற்றவர். இசையாசிரியர். அலுவல்களுக்கு நடுவே தான் பல நாடகங்களிலும் நடித்துள்ளார். வசந்த கலிகை பவளிப்பு உற்சவிலே அபிநயமும் செய்துள்ளார். இவரது வழிகாட்டுதலினால்
பிரான்மலை வைத்தா கண்டனூர் ராமசுவாமி ஐயர், தேவகோட்டை கிருஷ்ணராவ் இசை பயிற்சி முடித்து சிறந்த இசையாசிரியர்களாகவும் பாகவதர்களாகவும் வாழ்ந்தனர். 50களே காஞ்சி பரமாச்சாரியார் அருளாசியினாலே 12 வயது 15 வயது பிராய சிறுமிகளுக்கு திருப்பாவை திருவம்பாவை போதித்து அவரிடம் பெரும் பேர் பெற்றார். 60லே அஷ்டகிரக சேர்க்கை சமயம் பரமாச்சாரியால் உபதேசப்படி திருஞான சம்பந்தனின் கோளாறு பதிகத்தை எங்கும் ஒலிக்கச் செய்தார். மாதாமகர் ராமசுவாமி ஐயருடன் தானே முன்னின்று கோஷாலையை நிர்வாகம் செய்தார். உற்சவ காலங்களிலே பாகசாலை, அதாவது அன்னசாலையை திறம்பட நடித்து அன்னதானத்தை செவ்வனே செய்து பாகவத சுவாமியிடம் பெரும் பெயரை பெற்றார். கோஷாலை பராமரிப்பு, அன்னதான பாகசாலை நிர்வாகம் இரண்டும் இவரது கண்களாக இருந்தன. அத்தை மகள் நாகலட்சுமி அம்மாளின் 2வது சோதரி, அதாவது பாகவத சுவாமியின் 2வது சோதரி நாகலட்சுமி அம்மாளின் பேத்தியை மணந்து கொண்டார். இவருக்கு தான் சிம்மன் ரவி என்கின்ற குமாரர்கள் பிறந்தனர். மீனாட்சி ஸ்ரீ சுந்தரேஷ பிரியபாத்ராய புத்ராய மங்களாநாயகி தவாய அஸ்மத்கதயே பதயே ஜயமங்களம் நித்யசுபமங்களம் கோபாலகிருஷ்ண சத்குரவே தே ஜயமங்களம் நித்யசுபமங்களம் உத்தவ வெங்கடார்யே ஸ்ரீ சஞ்சீவிதாத்ரே ச பித்ரே மதமோகரஹிதாய மங்களாபதயே குரவே தே ஜயமங்களம் நித்ய சுபமங்களம் கோபாலகிருஷ்ண சத்குரவே தே ஜயமங்களம் நித்யசுபமங்களம் சங்கீதசாஸ்திர பண்டிதாய சஜ்ஜனகூல மண்டிதாய மங்கவா சகோதராய மஹனீய குண மண்டிதாய ஜயமங்களம் தே சுபமங்களம் கோபாலகிருஷ்ண சத்குரவே தே ஜயமங்களம் நித்யசுபமங்களம் ஜயமங்களம் நித்யசுபமங்களம். जय सद्गुरु स्वामिनः जय. आंजनेय महाराज की जय. बोला सब साधु मंडल की जय.